வாக்குவாதத்தில் ஈடுபடுவது என்பது அதாவது வாக்குவாதத்தில் ஈடுபடுவது என்பது என்னென்னாக்கா அது ஒரு வன்முறை. அது உறவினர்களையே பகைவர்களாக மாற்றிவிடும், நண்பர்களை பகைவர்களாக மாற்றிவிடும். அதனால் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. நம்ம நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னா நம்ம விட்டு கொடுத்து தான் பேசணும். நம்ம ஒன்று பேசுகிறோம், விடாப்படியாக ஒன்று விதண்டாவாதம் பண்ணுறோம், வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறோம் அப்படின்னாலே அப்புறம் அவங்க நம்மக்கிட்ட விரோதியாக மாறிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சே தான் நம்ம அப்படி பேசுகிறோம் அப்படின்னா அது நம்மக்கிட்ட உறவுமுறைக்கு எதிரானது. அது நம்ம வேணும் மனுஷங்க உறவுமுறை நமக்கு தேவை, நட்பு என்பது நமக்கு தேவை. இப்போ வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு மனுஷங்களே பிடிக்காது, உறவுமுறையே பிடிக்காதுன்னு அர்த்தம். யார் வாக்குவாதத்தில் அடிக்கடி ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உறவுமுறையே பிடிக்காதுன்னு அர்த்தம். நட்புலாம் பிடிக்காது, பகைமை தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதனால் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் நண்பர்கள் பகைவர்களாக ஆகிவிடுவார்கள், உறவினர்கள் பகைவர்களாக ஆகிவிடுவார்கள். அதனால் உறவினர்களோ பிடித்தவங்களோ பிடிக்காதவங்களோ விட்டு கொடுத்து பேச கற்றுக்கணும். அதாவது நண்பர்கள் தொழில் செய்கிற இடத்துல நாம் சொல்கிறத சொல்லணும், அது வேறு விஷயம். ஆனால் தொழில் செய்கிற அதே நேரத்தில் வெளியில் தொழில் செய்ய நண்பர்களிடம், உறவினரிடம், குடும்பத்தினரிடம் பேசும்போது இந்த மாதிரி வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்த்து விட்டு கொடுத்து பேசணும். நீயே உனது வாதம் தான் சரி, உனது ஆசைக்காக உனது வாதம் சரி என்று ஒப்புக்கொடு. இப்போ நீங்கள் ஒரு சரியான விஷயத்த சொல்கிறீங்க, அதை ஏற்றுக்கிற மனப்பக்கம் அவங்ககிட்ட இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனாலே நீங்கள் அவங்ககிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. அவங்கள இவர் சொன்னால் ஈடுபடாது, எல்லாம் சொன்னால் வருத்தப்படும், ரொம்ப ஒரு கருத்தை ரொம்ப வற்புறுத்தி சொல்லும்போது அவங்க மனசு ரொம்ப வருத்தப்படும் அப்படின்னா நம்ம அதை சொல்லக்கூடாது. அதையும் மீறி நீங்கள் சொல்கிறீங்க, வாக்குவாதத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அந்த உறவே உங்களுக்கு இல்லாமல் போயிடும். பகைவர்கள் உருவாகி விடுவார். நண்பர்கள் உருவாதுக்கு பதிலாக பகைவர்கள் வந்துடுவாங்க. வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்கன்னா அவங்களுக்கு பகைவர்கள் விடுவார்கள், அதிகரித்து விடுவார்கள். யாரெல்லாம் அந்த வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்கன்னா இந்த சிகரெட் பிடிக்கிறவங்க, போதைப் பொருளுக்கு அடிமையாகிறவங்க, அவங்க வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. அப்புறம் ஆபாச படம் பார்க்குறவங்க, அவங்க வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. எதிர்த்து பேசுவாங்க. எதிர்த்து பேசுபவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறவர்கள். வாக்குவாதங்கிறது கூட எதிர்த்து பேசுகிறது தான். இந்த பணிவு இல்லாமல், கீழ்ப்படிதல் இல்லாமல் எதிர்த்து பேசுவாங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னா இந்த மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்துகிறவங்க, அதாவது மது அருந்துகிறவர்கள், சிகரெட் பிடிக்கிறவங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆபாச படம் பார்க்குறவங்க, சுய இன்பம் செய்கிறவர்கள், இவர்கள்லாம் எதிர்த்து பேசுவாங்க, வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள். இவர்களால் ஒரு உறவுமுறை வேண்டும் என்று உணர்ந்து விட்டு கொடுத்து பேசுகிறதுக்கு இவங்களுக்கு அது வரவே வராது. ஒரு உறவினர்கள் அல்லது நட்பு என்பது நமக்கு வேணும், உறவு என்பது வேணும் அப்படின்ட்டு இல்லாமல் எடுத்தறிஞ்சு பேசுவாங்க. வாக்குவாதங்கிறது ஒரு எடுத்தறிஞ்சு பேசுகிறது தான். யார் எனக்கு தேவையில்லை, இருக்கிற நண்பர்களை பகைவர்களாக மாற்றுவார்கள். வாக்குவாதம் செய்பவர்களுக்கு, வாக்குவாதம் செய்வதே வேலையாக வைத்துக் கொள்கிறவர்களுக்கு பகைவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க, நண்பர்கள் கம்மியாக இருப்பாங்க. அந்த மாதிரி வாக்குவாதத்தில் ஈடுபடவே கூடாது. நம்ம நண்பர்களிடம் ஒரு சொல் எடுபடாது அப்படின்னா அதை நம்ம வற்புறுத்தக்கூடாது. வற்புறுத்தாமல் விட்டு கொடுத்து பேசணும். நமக்கு உறவு தான் மேல், நமக்கு உறவு தான் முக்கியம், அந்த நட்பு தான் முக்கியம். நாம் வலியுறுத்துகிற கருத்தை விட அந்த நட்பு தான் நமக்கு முக்கியம். அதனால் நாம் நம்முடைய கருத்தை நாம் இழந்து விட மாட்டோம். நம்ம அந்த கருத்தை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும். எங்கே ஏற்றுக்கொள்கிறார்களோ, எங்கு மறுப்பு பேசாமல் ஏற்றுக்கொள்கிறார்களோ, நமது கருத்துக்கு எங்கு உடன்பாடு, நமது கருத்தை எங்கு புரிந்து கொள்கிறார்களோ அங்கே தான் நம்ம வெளிப்படுத்தணும். புரிந்து கொள்ளாத இடத்துல போய் நம்ம கருத்தை முன்வைக்கக்கூடாது. அது மதியாதார் வாசலை மிதிப்பது போன்று. நம்மளை ஒருத்தர் மதிக்கலங்கும் போது அவங்க வீட்டு வாசலை மிதிக்கிற மாதிரி, அது அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி. நம்ம ஒரு கருத்தை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோம் அவங்ககிட்ட போய் நம்ம கருத்தை திணிக்கிறது, அதுதான் வாக்குவாதத்துக்கு காரணம். அதனால் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. நம்ம கருத்து எங்கே ஏற்றுக்கொள்ளப்படுமோ அங்கே தான் நம்ம அதை முன்வைக்கணும். நம்ம கருத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அந்த கருத்தை எங்கு ஏற்றுக்கொள்வார்களோ, எங்கு எதிர்ப்புகள் அங்கே நம்ம கருத்தை முன்வைக்கணும், பாதுகாப்பாக நம்ம முன்வைக்கணும். அந்த வகையில் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்குள்ள உறவினரிடம், நண்பர்களிடம், குடும்பத்தினரிடம் இப்படி வாக்குவாதத்தில் ஈடுபடுவது குற்றம். அது ஒரு குற்றம் அது. அதனால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் குற்ற உணர்ச்சி தான் ஏற்படும். அதனால் உறவினர்கள் பகைவர்களாக மாறிவிடுவார்கள். நல்லா நண்பர்களெல்லாம் பகைவர்களாக மாறிடுவாங்க, உறவினர்கள் பகைவர்களாக மாறிடுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு வாக்குவாதங்கிறது ஒரு வன்முறை. அது சண்டை போடுறதுக்கு ஈக்குவலானது. சண்டை போடுறதுன்னா அடிச்சுக்கிறது அது மட்டும் கிடையாது, கெட்ட வார்த்தை போடுறது அப்படி மட்டும் கிடையாது.
இது வந்து வாக்குவாதம் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மறைமுகமான ஒரு ரகசிய வன்முறை. இது ஒரு மோசமான வன்முறை, நுட்பமான வன்முறை. இது வாக்குவாதங்கிற ஒரு நுட்பமான வன்முறை, ஒரு நுட்பமான சண்டை. ரொம்ப ரகசியமாக சண்டை போடுறது. சண்டை போடுறவங்களுக்கே தெரியாது நம்ம சண்டை தான் போடுறோன்ட்டு. நான் பெரியவனா நீ பெரியவனா, நீயா நானா அப்படிங்கிறத அந்த மாதிரி பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படிங்கிறது தான் அந்த சண்டை. யார் பெரியவர், உன்னை விட நான் தான் பெரியவர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான வழிகளில் இதுவும் ஒன்று வாக்குவாதங்கிறது.